டேய் இருடா. மாதவி கிட்ட ஏன் சாப்பிடலன்னு காரணம் கேட்டா அவ உன்கிட்ட கேட்க சொல்றா. நீ என்னடானா எதுவுமே பதில் சொல்லாம பாதியிலே கை கழுவிட்டு எழுந்திருச்சு போற. உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? உன்னதாண்டா கேக்குறாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இப்ப 2 பேர்ல யாராவது என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இன்னைக்கு காலையில நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்னடா இதெல்லாம்? நான் எத்தனை தடவை உனக்கு சொல்லி இருக்கேன், இனிமே உனக்கு பொண்டாட்டின்னா அது இந்த மாதவி மட்டும்தான். ஏண்டா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எதுக்காக வேலை மெனக்கெட்டு அந்த சாரதாவை தேடி போய் பூ ஸ்வீட் எல்லாம் கொடுத்திருக்க? உன்னதாண்டா கேக்குறேன், பதில் சொல்லு. எதுக்காக அவளுக்கு பூ ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்க? உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா, நான் சாரதாவுக்கு வாங்கிட்டு போனது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தாமா. மத்தபடி நான் அவளை பார்க்க போனதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்குமா. என்ன காரணம்? என்ன இருந்தாலும் சாரதாவும் நான் தாலி கட்டின பொண்டாட்டி தானம்மா. எனக்கு மாதவி மாதிரி தான் சாரதா. மாதவியாவது என் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா சாரதா 25 வருஷமா என்ன பிரிஞ்சு தனியாத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கா. சட்டப்படி எனக்கும் சாரதாவுக்கும் விவாகரத்து நடந்திருந்தா கூட ஜீவனாம்சமா நான் சாரதாவுக்கு ஏதாவது கொடுத்திருந்திருக்கணும். ஆனா இதுவரைக்கும் எதுவும் கொடுக்கலமா. மனசெல்லாம் ரொம்ப உறுத்தலா இருக்குமா. அதான் சாரதாவை பார்த்து ஏதாவது உதவி பண்ணலான்னு தான் போனேன். ஆனா அவ அதை மறுத்துட்டாமா. அவ மறுத்துட்டாங்கிறதுக்காக நான் அப்படி ஒதுங்கிட முடியுமா? என் மன ஆறுதலுக்காவது என்னைக்கா இருந்தாலும் நான் சாரதாவுக்கு பொருளாதார ரீதியா ஏதாவது பெரிய உதவி பண்ணிதானே ஆகணும். நான் மாதவிக்கு துரோகம் பண்ணலாமா? என்னை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற சாரதாவுக்கு உதவி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இத மாதவி எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அம்மா, எனக்கு மாதவி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சாரதாவும் எனக்கு முக்கியமா. சாரதாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைய நான் செஞ்சே திருவமா. நிறுத்தடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுவ? அம்மா, நான் திமிரா பேசலமா, நியாயமா தான் பேசுறேன். இப்பவும் நான் நியாயத்தை பேசலன்னா நான் ஊனமா பிறந்துட்டேன்னு தான் அர்த்தம். அந்த சாரதா இவனை இந்த அளவுக்கு மாத்திட்டாளா? இதுக்கு மேல அவளை இந்த ஊர்ல விட்டு வைக்கவே கூடாது. மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன்.
அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வேணாண்டி, நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. தென்றலுக்கும் ஆகாஷுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே நீ வந்திருக்க. வந்த வேலை முடிஞ்சிடுச்சுல்ல, அதுக்கப்புறமும் இன்னும் ஏண்டி இங்கேயே இருக்க? மரியாதையா ஊருக்கு ஓடி போயிடு. நான் ஏன் ஓடி போகணும்? நான் இங்கேயே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், என்னடி பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க? உன்னால இப்ப தேவையில்லாம கண்ணனுக்கும் மாதவிக்கும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாளா என்னை எதிர்த்து பேசாத கண்ணன் இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். தைரியமா என்கிட்டயே வந்து உனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்றான். கொடுத்தா கொடுத்துட்டு போறாரு. நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். இப்பவாவது உங்க பையனுக்கு என் மேல அக்கறை வந்துச்சு. இது நல்ல விஷயம்தான். இத பார், நீ கண்ணனுக்கு பொண்டாட்டி இல்லேங்கிற விஷயம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவாயிடுச்சு. அப்புறம் அவன் உனக்கு ஏன் ஜீவனாம்சம் கொடுக்கணும்? ஏன்னா அவர் இன்னும் என்ன சட்டப்படி விவாகரத்தே பண்ணலையே. என்ன விவாகரத்தும் பண்ணாம என்னோட சம்மதமும் இல்லாம உங்க பையன் மாதவிய 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டது எவ்ளோ பெரிய குற்றம் தெரியுமா? அதுக்காக நான் அவரு மேலையும் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச உங்க மேலையும் சேர்த்து கேஸ் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? நீங்களும் உங்க பையனும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். அது மட்டும் இல்ல, நஷ்ட ஈடா உங்க பையன் எனக்கு ஜீவனாம்சங்கிற பேர்ல உங்க குடும்ப சொத்து மொத்தத்தையும் என் பேர்ல எழுதி வைக்க சொல்லிடும். அது எல்லாத்தையும் எழுதி வாங்கறதுக்காகத்தான் நான் இன்னும் இங்கேயே இருக்கேன். அப்போ என் சொத்தை எல்லாம் அபகரிக்கிறதுக்காகவும் மாதவி வாழ்க்கைய கெடுத்து அவகிட்ட இருந்து கண்ணனை பிரிச்சு நீ அவ கூட திரும்ப சேர்ந்து வாழணும்னு இங்கேயே இருக்க. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நடுவுல மாதவி வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்களே, அது மட்டும்தான் தப்பு. மாதவி வாழ்க்கையை நான் ஏன் கெடுக்க போறேன்? அவதான் 24 வருஷம் முறைப்படி உங்க பையனுக்கு பொண்டாட்டியா வாழ்ந்து முடிச்சிட்டாளே. இனிமே இருக்கிற காலத்தை உங்க பையனோட நான் வாழ்ந்துட்டு போறேன். ஏன்னா நான் தானே அவரோட முதல் பொண்டாட்டி. இன்னும் சொல்ல போனா இப்போ நான் அவரை தேடி போகல, அவராதான் என்ன தேடி வராரு. என் கூட திரும்ப சேர்ந்து வாழணும்னு அவர்தான் ஆசைப்படுறாரு. அதனாலதான் நான் அவரோட ஆசையை நிறைவேற்றி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ திரும்ப என் பையனோட சேர்ந்துடுவியா? உன்னை நான் சேர விட்டுடுவேனா? நீங்க என்னங்க எங்களை சேர்த்து வைக்கிறது? நாங்களே சேர்ந்துக்குவோம். ஏய், நிறுத்துங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா கழுத்துல கைய வைக்க போவீங்க? நீங்க யாரு? உங்களால எங்க அம்மா எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சாங்கன்னு தெரிஞ்சப்பவே உங்களை நான் ஒரு வழி பண்ணியிருப்பேன். உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் ஒதுங்கிட்டேன். தேவையில்லாம எங்க அம்மாவை திரும்ப திரும்ப சீண்டி பாத்தீங்கன்னு வைங்களேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. போங்கன்னு சொல்றல. இப்ப நீங்க அவங்க கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? எதை கேக்குற? திரும்ப அப்பாவோட சேர்ந்து வாழ போறீங்களா? நீ வேறடா. அப்படி பண்ணா மாதவி வாழ்க்கை வீணா போயிடும்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்குமா அவங்க கிட்ட அப்படி சொன்னீங்க? சும்மா அவங்கள வெறுப்பேத்துறதுக்காக. மத்தபடி நான் எப்படிடா மாதவிக்கு துரோகம் பண்ணுவேன்? சரி, நீ முதல்ல ஆபீஸுக்கு கிளம்பு.
டைம் ஆச்சு போ. சரிம்மா. சித்து, ம்? இன்னைக்கு ஆபீஸ்க்கு நானே உனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. உனக்கு மட்டும் இல்லடா, சிறுத்தை, தென்றல், மேக்னா எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு எடுத்துட்டு வரேன். அவங்க கிட்ட சொல்லிடு. சரிம்மா. ம், சரி. நான் கிளம்புறேன். ம். தென்றல், சிது உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறான். அவன் காதலை நீ புரிஞ்சுக்காம உன் அப்பா அம்மாவோட கட்டாயத்துக்காக ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். ஆனா அந்த கடவுள் சிதுதான் உனக்கு ஹஸ்பண்ட் அவனு முடிவு பண்ணி உனக்கும் ஆகாஷுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டாரு. இப்பாவது நீ சித்துவோட காதலை ஏத்துக்கலாம்ல தென்றல்? என்ன தென்றல், ரொம்ப பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்க போல? ஆமா, நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராம்லாம் ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ தென்றல், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா? முக்கியமான விஷயமா? சொல்லு. இல்ல, அடுத்து நீ என்ன முடிவு பண்ணிருக்க தென்றல்? நான் என்ன முடிவு பண்றது? எப்பவும் போல ஒர்க் சூப்பரா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இல்ல தென்றல், நான் ஒர்க் பத்தி கேட்கல, உன் வாழ்க்கைய பத்தி கேக்குறேன். புரியல. என் வாழ்க்கைய பத்தினா? அது ஆகாஷ்க்கும் உனக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்காம போயிடுச்சுல்ல. ஆகாஷ் உன் லைஃப்ல திரும்ப வரவே முடியாதுன்னு நீயே தீர்மானமா சொல்லிட்ட. அப்படி இருக்கும்போது சீக்கிரமா வேறொரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அந்த பொண்ணை எல்லாருமே அதிர்ஷ்டம் இல்லாதவன் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. திரும்ப வரன் அமையறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அம்மா, உன் வீட்ல ஏதாவது வரன் பாத்துட்டு இருக்காங்களா? இந்த வரனுக்கு பட்டதே போதும் மேக்னா. அதுக்குள்ள இன்னொரு வரன் வேறையா? ஆளை விடு. இல்ல தென்றல், எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? எனக்கு என்னமோ சிதுதான் உனக்கு பெஸ்ட்னு தோணுது. இல்ல, இது சிது சொல்லி நான் உன்கிட்ட சொல்லல, எனக்கே தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். இந்த சூழ்நிலையிலும் சித்து மட்டும்தான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிறான். அவன் தான் உனக்கு 100% பொருத்தமானவன் எனக்கு தோணுது. நீ வேணா யோசி, எப்பவுமே அவன் தான் உன்னை அனுசரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். நீ ஏன் இப்போ அவன் காதலை ஏத்துக்க கூடாது? போதும். ஒரு பொண்ணு அப்படின்னு இருந்தா அவ யாரையாவது கல்யாணம் பண்ணியே ஆகணுமா? இது என்ன லாஜிக்? ஒரு பொண்ணால தனியாவே வாழ முடியாதா? மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீயுமா இப்படி பேசுவ? இல்ல தென்றல், சித்து ரொம்ப நல்லவன். வேண்டாம் மேக்னா, தயவு செஞ்சு யார பத்தியும் என்கிட்ட பேசாத. ஏற்கனவே 3-4 மாசமா காத்திருந்து கடைசி நேரத்துல கல்யாணம் நின்னு போன வேதனைய யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. போதும், பட்டதெல்லாம் போதும். இனிமே சித்து இல்ல, வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு தோணவே தோணாது. தயவு செஞ்சு இனிமே கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், பிளீஸ். அட அம்மா, எதுக்கு இவ்வளோ? டேய், நீ காலையிலயும் சரியா சாப்பிடாம வந்துட்ட, அதான் அதுக்கும் சேர்த்து நிறைய சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, எங்க சிறுத்தை, தென்றல், மேக்னா யாரையுமே காணோம்? கூப்பிடு, சாப்பிடலாம். அவங்களாம் உள்ளதான் இருப்பாங்க, இருங்க நான் ஃபோன் பண்றேன். ம். டேய், எங்கடா இருக்க? மேனேஜர் ரூம்ல இருக்கேன்டா. அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா? அப்ப உடனே வந்துடுறேன். சரி சரி. டேய், வரும்போது தென்றலி மேகனாவை கூட்டு வந்துடுறேன். சரிடா.
சரி கொடுங்க, வாங்கம்மா. நீ உட்காரு, அவங்க வரட்டும். ஆஹா எவ்வளவு பெரிய கேரியரு. மேகி சீக்கிரம் வா வா. இல்ல அவனே ஹாய் வா. அத்தை. மாடிக்கு ஏய். வா. வா ச்சே, விடு. பைத்தியம். சமையல் பட்டைய கிளப்பிட்டீங்க போல இருக்கு. வாசனையே தூக்குது. ஆமா, வாசனையே பசி ரொம்ப துண்டுது. என்ன தென்றல், இன்னைக்கு வித்தியாசமா புடவையில வந்திருக்க? சும்மாதான் அத்தை. திடீர்னு புடவை கட்டிட்டு வரணும்னு தோணுச்சு, அதான் கட்டிட்டு வந்தேன். புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் அத்தை. ஐயோ, இந்த சாப்பிடுற சீன் வந்தாலே தென்றல் ஏன் புடவையில வந்துடுறா? இன்னைக்காவது இவ இடுப்ப பார்க்காம இருக்கணும்டா சாமி. அத்தை, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல அத்தை, நீங்க சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன். வாங்க. இல்லம்மா வேண்டாம், நீ உட்காரு, நானே உங்க எல்லாருக்கும் பரிமாறுறேன். வாங்க அத்தை. ஐயோ, யாராவது ஒருத்தர் பரிமாறுங்களேன். உட்காருங்க. பசிக்குது. ஆஹா, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் தென்றலே பரிமாறாளே. இன்னைக்காவது அவ இடுப்பு நம்ம கண்ணுல படாம இருக்கணும். என்ன பாக்குறான்? ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா? போதும் தென்றல், அவனுக்கு இது கொடுக்காத. போதும் தென்றல், மூச்ச பத்தி அதுக்கு சாப்பிடுறது நானு, நீ ஏன் சாப்பிடுற? அலையாத, குடு. அத்தை, உங்க பையனுக்கு எப்ப சடங்கு சுத்த போறீங்க? சடங்கா? என்னது? சடங்கு சுத்த போறாங்களா? பசங்களுக்கு எல்லாமா சடங்கு சுத்துவாங்க?